பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பல காரியங்களை பேசி வருகிறேன். நோய்களை சுகப்படுத்துகிற தேவன், சகலரையும் குணமாக்குகிற தேவன், யாரெல்லாம் தொட்டாங்களோ அவர்களெல்லாம் சுகப்படுத்தினவர். அது மட்டுமல்ல, ஐயா அவரிடத்துல அநேகரை கொண்டு வந்தாங்க. அவர் பலவீனங்களை எல்லாம் மாற்றினாராம். அவர் காயங்களை கட்டுகிற தேவன். ஏன்னா உங்களுக்கு அநேக காரியத்தை நோய்களை சுகமாக்குன பற்றி சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கு காயங்கள் என்றால் என்ன, வெளிக்காயங்களை குறித்து ஏற்கனவே ஒரு செய்தி சொன்னேன். காயம் கட்டினார் என்று சொன்னேன். இன்றைக்கு உள்காயங்கள். அன்னைக்கு அம்மா கேட்டாங்க, எனக்கு மனதில் பட்ட காயத்தை ஆற்ற முடியுமா? மனதில் எப்படிங்க காயப்படும் அப்படின்னு கேட்பீங்க. சொல்லினாலே, வார்த்தையினாலே காயம் மனிதர்களுக்கு வரும். ஏன்னா ஒரு குறை உண்டுன்னா அதை சொல்லி 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 அப்படியே ஒன்றுக்கு பலமுறை சொல்லும்போது அது அவர்களை என்ன செய்யும்? காயப்படுத்திடும். வேதத்தில் உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து தேடி கையில் எடுத்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வார்த்தையினால் ஏற்பட்ட காயம், நிந்தையினால் ஏற்பட்ட காயம். அவள் மனம் கசந்து கண்ணீர் வடிப்பதற்கு காரணமாய் இருந்த அடிக்கல, அவளை யாரும் வையல. ஆனால் சொன்ன வார்த்தை இருக்க, அது அவளை காயப்படுத்தியது. இன்றைக்கு எத்தனையோ பேர் உங்கள் வீடுகளில் அதே போல நிலையில் உட்கார்ந்திருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக அவளுடைய அந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்தார் என்றால் உங்கள் கண்ணீருக்கும் பதில் கொடுக்க, உங்கள் காயத்தை ஆற்ற அவர் வல்லவர் என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்படி எல்லாரும் உங்கள் வேதத்தை தயவு செய்து திருப்பி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து எடுத்து வச்சுக்கிறீங்களா? துதிப்போம் தேவ தேவனே, புனிதங்கி தங்கமுடனே. துதிப்போம் தேவ தேவனே, புனிதங்கி தங்கமுடனே. ஏற்றும் இன்னும் என்றும் சுவை மகிழ்ந்திடுவே. சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்ந்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு
சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் இதமே இதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய எல்கானா ஒரு மனுஷன் இருந்தான். எல்கானா என்று ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்பிராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். சரி, அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். நல்ல கவனிங்க. இந்த எல்கானாவுக்கு எத்தனை? 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், என்னங்க அதெல்லாம் 2 மனைவி வச்சுதான் எழுதியிருக்காரு, ஆண்டவர் நினைச்சிருந்தா இதெல்லாம் மறைச்சிருக்கலாம், ஏன் எழுதி கொடுத்துருக்கா தெரியுமா? நாம அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, எழுதி காட்டியிருக்காரு. இல்லாட்டா நல்லதை மட்டும் எழுதிட்டு மறைச்சிருக்கலாம். அப்படி ஆண்டவர் செயல் ஆவியானவர் அப்படி செய்யலை. ஏன்னா அன்னைக்கு அப்படி இருந்துட்டாங்கப்பா, நீ அப்படி வாழ்ந்துடாத, இதுலேருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள், தேவையில்லாத விட்டுன்னு எழுதி வச்சிருக்காரு. இங்கே எல்கானாவுக்கு 2 மனைவி. அதுல ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். நல்ல கவனிங்க, பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தா. ஏன்னா திருமணமானா எல்லா குடும்பத்திலும் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் என்னது? பிள்ளை, குழந்தை வேணும். இப்படி குழந்தை இல்லாட்டா அவளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? மாலடி. இதுதாங்க காயப்படுத்துறது. இந்த பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும். நல்ல கவனிங்க, எங்க போறாரு? சீலோவுக்கு போறார். ஏன்னா அந்த சீலோவை குறித்து லூக்கா 13 அதிகாரத்திலையும் ஐயா வேதம் அழகா சொல்லியிருக்கு. கலிலேயருடைய ரத்தத்தை சிலர் கலந்து வைத்தாம்லாத்து. அதை குறித்து அந்த சீலோவில், அதனால நமக்கு அந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சீலோவுக்கு அநேக நேரம் ஆலயம் அங்கே இருந்தது, தியானிக்க வருவார்கள். இங்கே எல்கானாவும் தன்னுடைய மனைவிகளை கூட்டிக் கொண்டு வருஷந்தோறும் எங்க வருவாரு? சீலோவுக்கு வருவார். கர்த்தரை பணிந்து கொள்ளவும், சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும், அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான். சிலர் பண்டிகைக்கு மட்டும் வருவாங்க, வெளியூர்ல எங்கேயாவது போயிருப்பாங்க. கிறிஸ்மஸ் டைம் வந்துட்டு அவன் ஊருக்கு வந்துடுவான். எதுக்குன்னா அந்த வருஷந்தோறும் வர்ற ஆட்கள். அப்போ வந்தால் எங்க சபை அதுக்கு முன்னாடி எங்கே போயிருக்காங்க, வேலைக்காக போயிருந்தாலும் அந்த வருஷத்தின் கடைசியில் கரெக்டாக அங்கே வந்து அட்டன் பண்ணாங்க. அதை மாதிரி இந்த வருஷந்தோறும் கரெக்டாக அதை கூட்டிகிட்டு அங்கே வருவான். வருஷந்தோறும் அங்கே வருவாங்க. அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய யோப்பனியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு, சிரேஷ்ட புத்திர பாகத்தையே கொடுத்தான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை பெரினாள். அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். எப்ப பார்த்தாலும் ஆமா மலடி வந்துட்டா இந்த வார்த்தை இருக்கே, அதுதாங்க மனதுல காயப்படுத்தும். சொல்லின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, அது வேதம் சொல்லுது.
அதே போல மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற நம்ம பார்த்து சொல்லுது, நீ சாக்கு போக்கு சொல்றதுக்கு இடமே இல்லை இல்லைன்னு சொல்லுது. ஆனா அதே சமயத்தில் பிறரை காயப்படுத்துறது நியாயமா? நாம் அநேக நேரங்களை மற்றவங்களை சொல்லி காயப்படுத்துவோம். இன்னைக்கு ஒரு கடன்காரன் ஏதோ தெரியாம கடன் வாங்கி சிக்கிட்டான்னா, இவனை தெரியுமா, இவன் ஊர்லேயே பெரிய கடன்காரன். ஒரு நோயாளியாக இருந்தா, இவனை தெரியாதா, இவனுக்கு வியாதி இருக்கு, நாளைக்கு எத்தனை நிமிஷம் நம்மகிட்ட வர்றதுக்கு. எனக்கு கண்மாலே சொல்லி 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 சிலர் நல்லா படிச்சிருந்தானா, இவனை மாதிரி படித்தவன் யாரும் இல்லை. ஆனால் பாரு, படிச்சு விட்டு ஒன்றுமெல்லாம் ஊரை சுற்றிட்டுறான். அதையே அவனுக்கு மன காயத்தை உண்டாக்கிடும். நான் 2 வயசில் கண்ணு தெரியாமல் போனோடனே என்ன காயப்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? பூமிக்கு பாரம், சோத்துக்கு தண்டம்னாங்க. அது அநேக நேரம் என்னை காயப்படுச்சு. உன்னால் என்ன பிரயோஜனம், உன்னால் என்ன பிரயோஜனம், வெட்டியாக உட்காந்து தின்னதான் மிச்சம். இப்படிலாம் பேசும்போது காயம் மனித வாழ்க்கையில். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் இன்றைக்கி பார்வையற்ற மக்களை யார் தள்ளி விட்டாலும் சரி, ஒருத்தருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் நான் அவங்கள கண்டிப்பாக அங்கே வச்சுக்கிறேன், திருநெல்வேலியில் வச்சுருக்கிறது உண்டு. ஏன் தெரியுமா? அவங்க மனசில் இருக்கிற காயம், சோறு போடுறதோட சோறு போடும்போது சொல்கிற வார்த்தை இருக்க, அதுதான் உன்னை வாட்டிடும். இன்னைக்கு அநேக நேரங்களில் பெற்றவங்க மற்றவங்க சொந்தக்காரங்க கூட சொல்கிறாங்க, நல்லா 2 கண்ணும் தெரிஞ்சாலே ஆமாம் இதெல்லாம் ஒன்றுக்கு ஆக மாட்டான், ஒன்றுக்கு உருப்பட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ கண்ணு தெரியாமல் போனால் என்ன சொல்லுவாங்க? எனக்கு அன்பார்களே, இந்த அண்ணாளுக்கு வேற ஒரு பிரச்சனை இல்லை, அவளுக்கு குழந்தை இல்லை. காரணம், அவள்கிட்ட எந்த குறையும் கிடையாது. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தினார். ஏன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்கிறது இவங்களுக்கு யாருக்குமே தெரியல. அவள் என்ன செய்வாங்க? மனமடியும்படி பேசுவா. அவள் என்ன செய்வா? அழுது கொண்டே இருப்பாள். 1 சாமுவேல் 1:8 பாருங்க. 7 அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்திலே அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள், காயப்படுத்துவாள். வார்த்தையினால காயம். எனக்கு அன்பானவர்களே, சமாரியன் காயம் கற்றவர், ஆனா மனுஷன் என்ன செய்வான்? காயப்படுத்துகிறான் வார்த்தையினாலே. யோபுக்கு என்ன காயம் தெரியுமா? எல்லாரும் ஒவ்வொன்றும் சொன்னான், அது அவனுக்கு காயப்படுத்தலை. ஆனா மனைவி சொன்னா 2:9, இன்னுமா உத்தமத்தில் இருக்கிறாய், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இது அவனை எவ்வளவு காயப்படுத்தியிருக்கும். மற்றவங்க சொல்லலாம், ஆனா மனைவி யார்? வாழ்விலே தாழ்விலே சுகத்திலே துக்கத்திலே மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உனக்கு நான் எனக்கு நீனு முடிவு பண்ணி வாரது. ஆனா இடையில பிரச்சனை வந்தவொடனே வியாதி வந்தவொடனே என்ன சொல்லுது? இன்னுமா உயிரோட இருக்க, இன்னுமா உயிரோட இருக்க, சாகலையா? எனக்கு அன்பானவர்களே, காயங்கள் மனித வார்த்தையினாலே காயங்கள். இன்னைக்கு எத்தனை வீட்டில் மாமியார் மருமகளை பார்த்து, இவன் ஒன்றும் ராசி இல்லாதவ, ஒரு வயிற்றுல புழுபூச்சி இல்லை, இவளுக்கு ஒரு பிள்ளையே இல்லையே, இவெல்லாம் என்னத்துக்கு ஆப்பறா, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்நாளின் கண்ணீரை மாற்றின தேவன் உனக்கும் காயம் கட்ட வருவார், உன் கண்ணீரை துடைக்க வருவார். உனக்கு எதிராய் பேசப்படுகிற வார்த்தையை அவர் மாற்றுவார். என உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் ஒரு நாள் உன்னிடத்தில் குனிந்து வருவார்கள். அதுல மாற்றமே கிடையாது. அநேக நேரங்கள்ல மாமியாரால மட்டுமில்லை, மாமியார் சொல்ற கூட தாங்கிடலாம், புருஷனே சொல்லியிருப்பான், அம்மா இனிமே இவளுக்கு ஒண்ணுமே வராது போல. அப்படிலாம் இன்னைக்கு எத்தனை பேர் வீடுகளுக்குள்ள ஒரு தவறுமே செய்யாம காயப்பட்டு கிடக்கிற என் அன்பு சகோதரிகளே, எத்தனை பேர் உங்க காயத்தை ஆற்றுகிறதுக்கு ஒருவர் இருக்கிறார்.
அவள் தான் அன்னைக்கு அன்னாளின் கண்ணீரை துடைத்தார். அது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, வருஷந்தோறும் எப்பெல்லாம் ஆலயத்துக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் என்ன செய்வாங்க, அவளை மனமடிவாக்குவாங்க. அவ என்ன செய்வா, சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அவளை மனமடிவாக்குறது தான் அவளுடைய வேலை. எனக்கு கண்பார்களே, அநேக நேரங்களில் பிறரை காயப்படுத்தி அள வைக்கிறதுல அநேகருக்கு இன்பம். ஏன்னா என்ன குற்றம் செஞ்சாங்க, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைச்சிருந்தா, அதுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும், அது பின்னாடி தெரியாது. ஆனா அந்த வார்த்தையினால் அவளை அப்படியே சொல்லி 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 நோக வச்சாங்க. வருஷம் தோறும் நம்ம பாடுறோம்ல, ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவர், வருஷம் தோறும் பாரதமது இரக்கம், வருஷம் தோறும் பாரதமது இரக்கம், பெருக பெருக செய்து தேவ அனுகிரகத்தை மறப்பாதே மனமே, தேவ சுதனை மறவாதே மனமே, தேவ சுதனை மறவாதே மனமே, தேவ சுதனை. மீண்டும் தீமையாவோ நீக்கி சுகம் அளித்து, மீண்டும் தீமையாவோ நீக்கி சுகம் அளித்து, ஆண்டு முழுதும் காத்து ஆண்டவரை என்னாலும் மறவாதே மனமே, தேவ சுதனை மறவாதே மனமே, தேவ சுதனை மறவாதே மனமே, தேவ சுதனை. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் மாமியாரால, புருஷனால, பக்கத்து வீட்டால, அடுத்த வீட்டால, இவளுக்கு இனிமே ஒன்றும் இருக்காது, இனிமே இருக்க போதா இப்படி சொல்லியிருக்கலாம். அதனாலே அப்படிதான் சொன்னான், வருஷந்தோறும் தினந்தோறும் வரும்போதெல்லாம் அவளை மனவடிவாக்குவாள். அவள் அழுது கொண்டு சாப்பிடாம இருப்பா. புருஷன் போய் சொல்லுவான், எல்கானா போய், அண்ணாளே ஏன் அழுகிற, ஏன் சாப்பிடாம இருக்கிற, நான் உனக்கு 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. புருஷனுடைய ஆறுதல் முக்கியம். ஆனா அடுத்த நிமிஷம் அந்த காயம் அவளுக்கு வரும். ஏன்னா பக்கத்தில் பெரியநாளோட பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருக்கும், இங்கே வா அவகிட்ட போகாத, அவளுக்கு ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் இன்னைக்கு குழந்தைய தூக்கலாம் கூட காயப்படுத்துகிற எத்தனை பேர். இன்னைக்கு ஒரு குழந்தை இல்லாதவங்க போய் குழந்தைய தூக்கலாம், ஐயோ அவ கையில் தூக்க கொடுக்காத ராசி இல்லை. இல்லைங்க, அப்படி ஒரு நாள் ஒருத்தரையும் காயப்படுத்தாதீங்க. கர்த்தர் நிச்சயமா நினைத்திருக்கிறார். லேயாளை கர்த்தர் நினைத்தருளினார், ரூத்தை கர்த்தர் நினைத்தருளினார். எல்லாம் இழந்து வந்த ரூத்து வம்சத்துல தான் யார் வந்தா, மேசியா வந்தார். மறந்துடாதீங்க. எனக்கு அன்பானவர்களே, அவள் அழுதுகிட்டே இருப்பா, 10 குமாரரை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகம் அல்லவா. ஆனால் அவளுக்கு அது திருப்திப்படலை. ஒரு நாள் ஒரு முடிவு பண்ணா, என் காயத்தை கட்டுறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் உண்டு. ஏன்னா அவர் காயங்களை ஏற்றவர்.
ஏன்னா அவருடைய உடல்ல நமக்காக காயத்தை அனுபவித்தவர். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமா, பேதுருக்கு சொல்லும்போது சொல்றார், எனக்கு அன்பானவர்களே, அவர் எல்லாரையும் சுகப்படுத்தினார். இந்த அன்னாளையும் சுகப்படுத்த முடியும், காயங்கட்ட முடியும். வார்த்தையினால காயப்பட்டு நேர போனா, ஆலயத்துக்கு போனா, ஆலயத்துக்குள்ள போய் மனம் கசந்து மிகவும் அழுது, ஏன்னா தன் காயத்தை நினைச்சு 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 அழுதுருப்பா. நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை ஏன் இப்படி எல்லாரும் சொல்றாங்க, நான் எதுவும் வேண்டான்னா. இன்னைக்கு எத்தனை இடும்பத்தில் பல ஆண்டுகளா குழந்தை இல்லாமல் இருக்கீங்களா? ஒருவேளை பிறந்த குழந்தை இறந்ததுனால உங்களை பார்த்து இவளுக்கு இனிமே பிள்ளையே இருக்காது, பிள்ளை திருட்டா உங்களை காயப்படுத்துறாங்களா? உன் காயத்தை கட்ட ஒருவர் இருக்கிறார், மறந்துடாதீங்க. அவர் தான் சொல்லியிருக்கார் எரேமியா 30:17, நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி நான் அவருடைய காயங்களை ஆற்றுவேன், கட்டுவேன், ஆற்றுவேன். இவளுக்கா தெரிஞ்சு நேர போனா, மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஏன்னா கர்த்தர் யாரு? விண்ணப்பத்தை கேட்பார். ஆமா, அது மட்டுமல்ல, நம்பி வந்தோரை ஒரு நாள் கைவிடுறவங்க இல்ல. ஏன்னா நம்மளை பார்த்து சொல்லி இருக்காரு, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லைகள் உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவே கொள்ளப்படி. ஆமே அவள் போய் மனங்கசந்து அழுது ஒரு விண்ணப்பம் பண்றார். அடியாளை சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை முதல்ல கண்ணோக்கி பாருங்க. உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை செய்தாள். ஆனா ஏலிக்கு விளங்கல. அங்க இருந்து ஆசாரியன் சொன்னா, அன்னால எவ்வளவு நேரம் குடித்திருக்க வெறித்திருப்பேன். அவ சொன்னா, நான் குடிக்கல, வெறிக்கல, மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, என் பாரத்தை இருதயத்தை ஊற்றினேன்னு ஒன்ன. அவள் சொன்னா, சமாதானத்தோடு போ, நீ கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தை என்ன செய்வார், உனக்கு தருவார்னா. அதன் பிறகு அவன் என்ன செய்யலை, அளவே இல்லை. அவர் காயத்தை கட்டினார். அதில் கிடைத்தவர் தான் மகா தீர்க்கதரிசி, சாட்சியாய் நின்ற ஒரு சாமுவேல். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே. இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கேட்குறதோட விட்டாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் வருவதற்கு, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு. ஒரு நாள் ஒன்றுக்கு 4000 ரூபா கட்டணும், இல்லாட்டி நிகழ்ச்சி வராது. எங்கள் ஆலயமோ 2 கண்ணு பார்வை இல்லாதவங்க, நானும் பார்வை இல்லாமல் தான். யார் வீட்டையும் போய் தட்டி கூட நான் கேட்டு எனக்கு கொடுங்கன்னு இதுவரைக்கும் தொந்தரவு பண்ணதில்லை. கர்த்தர் ஏவி வருகிறத வச்சு தான் இன்றைய வரை நடத்தி வருகிறார். 31 வருஷ காலம். நீங்கள் இதற்காக ஜெபிங்க. எத்தனையோ கட்டுமான பணி அப்படி இருக்கு. இன்னும் சொல்ல போனா, எனக்கு அன்பானவர்களே, வயதான பார்வையற்றோர்கள் கால் இல்லாதவங்களும் என்கிட்ட இருக்காங்க, கண்ணும் தெரியாம கால் இல்லாதவங்க. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இன்னும் 2 வைக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காலும் இல்லை கண்ணும் இல்லை. அவருடைய மனைவி அன்னைக்கு வந்து சொல்றாங்க, இனிமே இந்த பக்கம் வரணும்னே நினைச்சிடாத, இங்கேயே கடை. அவருக்கு எத்தனை காயம் இருந்திருக்கும். இப்படிப்பட்டவர்களாம் வைக்கிறதுக்கு இன்னும் 2 அறைகள் கட்டப்பட வேண்டும்.
அதற்காக ஜெபிங்க. மதுரையில் வயதான பெண்களை முன்னாடி கொஞ்சம் பேர்லாம் வச்சுருந்தோம், படிக்கிற பிள்ளைகளே வச்சுருந்தோம். இப்போ வைக்க முடியாத அளவுக்கு அந்த ஓடுகளெல்லாம் பழுதுபட்டு ஒழுகிட்டு இருக்கு. அதை சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் சிலரை ஏற்படுத்தணும். அக்கா ஜெபிங்க. பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான். எப்பவும் ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சே இருக்கணும். கர்த்தர் உங்களை ஏவினால் ஞாயிற்றுக்கிழமை வர்ற மக்கள் எல்லாரையும் சாப்பிட்டு அனுப்புறதுக்கு, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, உங்கள் வீடு கட்டி பால் காய்ச்சிற நாள், ஒரு வேலை கிடைத்த நாள், அல்லது ஒரு ரிட்டையர்ட் ஆகி சந்தோஷமாக வெளியே வர நாள், இப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் அதற்கென்று உதவலாம். நாங்கள் வாரம் கூட்டு வரதுக்கு மட்டும் வேன் வாடகையை 4000 ரூபா கொடுக்குறோம். எத்தனையோ நிறுவனங்களில் சும்மா உபயோகப்படுத்தாமல் கூட நிறுத்திடுவீங்க. அப்படிப்பட்டதில் ஒன்றை கர்த்தர் எழுப்பி கொடுத்து, மனதில் உணர்வை கொடுத்து, இது வாரம் 4000 ரூபான்னா மாதம் என்னாச்சு பாருங்க. நாங்கள் 16 12 நாங்கள் கூட்டி பாருங்க, அதில் 52 வாரம் 4000 ரூபா வச்சு பாருங்க. இப்படி செலவழிக்கிற செலவை குறைப்பதற்கு கர்த்தர் ஒரு வழி திறக்கணும். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எப்பவும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லலாம். எப்படி தொடர்பு உள்ள உதவி செய்யணும்னு நினச்சா இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே, அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் உதவி செய்யலாம், ஆனால் வருஷ கடைசியில் எனக்கு பில்லு வைக்கிறதுக்கு தருவீங்களா? நிச்சயமா. நீங்கள் கொடுத்ததுக்கு கண்டிப்பாக என்ன உண்டோ அதை கண்டிப்பாக உண்டு. அப்படி தொடர்பு கொள்ளலாம். என்ன செய்யறது? ஒரு நம்பர் வரும், 8438852500. இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நான் சுவிசேஷத்துக்கு கொடுக்குறேன், எனக்கு பில்லெல்லாம் அவசியம் இல்லை, எப்படியாவது ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகலருக்கும் பிரசங்கிக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் 9442559772 இதில் ஃபோன்பேயில் இருக்குது, பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன். ஒருவேளை உங்களுக்கு அது கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த நம்பர் வேணும்னு சொன்னால் என்கிட்ட கேட்டால் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஆனால் மறுபடி சொல்லுவேன், கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சுவாமி, யார் யார் இன்னைக்கு எந்தெந்த இடத்துல காயப்பட்டு, வார்த்தையினால் காயப்பட்டு கண்ணீரோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய கண்ணீரை துடைப்பீராக, கவலைகளை மாற்றுவீராக, ஆறுதல் படுத்துவீராக. அந்நாளை நினைத்தது போல ஒவ்வொரு அன்பு சகோதரிகளையும் நினைப்பீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.